கோவக்காய் பூரி மசாலா செஞ்சலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடுகு, ஜீரகம், கட் பண்ண கோவக்காய் போட்டு வதக்கி 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நிலக்கடலை, எள், தேங்காய் மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கோவக்காய் நல்லா வெந்துட்டு கட் பண்ண வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கி மூடி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் பச்சை வாசனை போகும் வரை வதக்கிக்கோங்க. வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி போட்டு அதுவும் வதக்கின பிறகு 2 தக்காளி பழம் போட்டு வதக்கி 1/4 கப்பு தண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா வெந்துட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டு அதையும் வதக்கி அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வெந்துட்டு மிக்ஸ் கழுவுன தண்ணி 1/2 கப்பு பச்சை தண்ணி விட்டு தேவையான கல் உப்பு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சுட்டு மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ சுவையான கோவக்காய் பூரி மசாலா ரெடி.